ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள்: பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை யுக்ரைன் தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஹர்ஷ் சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக ஆந்திர மாநிலம் விஜயநகரம் மாவட்டம் போகபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய அல்லூரி சீதாராம ராஜு சர்வதேச விமான நிலையத்தை அவர் திறந்து வைக்கிறார். அரசு தனியார் பங்களிப்பு முறையில் 5640 கோடி ரூபாய் செலவில் இந்த பசுமை விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. மேலும் விசாகப்பட்டினத்தில் இந்தியாவின் தேசிய செமிகண்டக்டர் இயக்கத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட ஆந்திராவின் முதல் செமிகண்டக்டர் திட்டத்திற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். இது தவிர போகபுரத்தில் தோராயமாக 17,900 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் சிறப்புரையாற்றுகிறார். ஆந்திர பிரதேச பயணத்தை நிறைவு செய்து கொள்ளும் பிரதமர் கர்நாடக மாநிலம் மைசூருவுக்கு செல்கிறார். அங்கு சுவாமி விவேகானந்தா கலாச்சார இளைஞர் மையத்தை திறந்து வைக்க உள்ளார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் முகநூல் பதிவை அந்நிறுவனம் தற்காலிகமாக கட்டுப்படுத்திய விவகாரத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நெறிமுறை சார்பு மற்றும் பொது அமைதியை பேணுவதில் நிறுவனத்தின் பங்கு போன்ற பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து அவர்களிடம் கேள்வி எழுப்பப்பட உள்ளது. அதிகாரப்பூர்வ தகவல்படி மெட்டா நிறுவனத்தின் உலகளாவிய குழு அடுத்த வாரம் இந்தியா வருகை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு அதிகாரிகளின் விசாரணைக்கு பிறகு இக்குழுவினர் நாடாளுமன்ற குழு முன்பாகவும் ஆஜராகி விளக்கம் அளிக்க உள்ளனர். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்ட காணொலி பதிவு முகநூலில் சுருக்கி வெளியிடப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் மெட்டாவின் உயர் அதிகாரியை உடனடியாக அழைத்து விளக்கம் கேட்டிருந்தது. இது ஒரு தொழில்நுட்ப கோளாறு என்று கூறி மெட்டா நிறுவனம் மன்னிப்பு கோரியிருந்தாலும் மத்திய அரசு அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மாலை ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது மேற்காசிய பகுதியில் தொடர்ந்து நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலை குறித்தும் இந்தியாவின் ஆழ்ந்த கவலைகளையும் அவரிடம் தெரிவித்ததாக சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தொலைபேசி உரையாடலின் போது எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் மாலுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். யார் இதுபோன்ற தாக்குதல்களை நடத்தினாலும் அதனை இந்தியா வன்மையாக கண்டிக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் தற்போதைய நிலவரங்கள் மற்றும் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் குறித்த ஈரானின் நிலைப்பாடு தனக்கு விளக்கப்பட்டதாகவும் இந்தியா எப்போதுமே பேச்சுவார்த்தைக்கும் ராஜதந்திர வழிமுறைகளுக்கும் முழு ஆதரவு அளிக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்படும் முறையற்ற தேர்தலை அப்பகுதி மக்கள் நிராகரித்திருப்பது பாகிஸ்தானின் ஆளுமைக்கும் அதன் அடக்குமுறைகளுக்கும் எதிரான மக்களின் உணர்வு என்று இந்தியா தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதியில் அமைதியான முறையில் போராடும் பொதுமக்களுக்கு எதிராக அந்நாட்டு நிர்வாகம் கடுமையான அடக்குமுறைகளை கட்டவிழ்த்துவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். இந்த கோர தாக்குதல்கள் மற்றும் ஒடுக்குமுறைகள் காரணமாக 40க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் பலர் படுகாயமடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் அரசின் சட்டவிரோத கொலைகள் குறித்து சர்வதேச அமைப்புகள் மூலம் சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் திரு ரந்தர் ஜெய்ஸ்வால் கோரிக்கை விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.
நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். இந்தியா இங்கிலாந்து உறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இங்கிலாந்து பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாமும் உறுதியேற்றுள்ளனர். இங்கிலாந்தின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள திரு ஆண்டி பர்ன்ஹாமுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசியில் உரையாடிய போது தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொழில்நுட்பம், புத்தாக்கம், பாதுகாப்பு, தூய்மை எரிசக்தி, கல்வி மற்றும் மக்களுக்கிடையேயான உறவுகள் போன்ற பல்வேறு துறைகளில் இணைந்து பணியாற்ற இருவரும் உறுதியேற்றுள்ளதாக தனது சமூக வலைதள பக்கத்தில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா இங்கிலாந்து விரிவான வர்த்தக உடன்படிக்கையை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்ல இருவரும் ஒப்புக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் வர்த்தகம், பொருளாதாரம், முதலீடு ஆகியவற்றில் வாய்ப்புகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மேலும் தெரிவித்துள்ளார். யுக்ரைன் பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பான திட்டங்களில் அமெரிக்கா எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டியுள்ளது என்று அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதிபர் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய திரு டொனால்டு ட்ரம்ப், அமெரிக்க ராணுவத்தின் மிகவும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றை யுக்ரைன் சொந்தமாக தயாரிக்க அனுமதிக்கப்படுமா என்பது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார். ஆயுத உற்பத்தியை விரிவுபடுத்துவதை விட போரை முடிவுக்கு கொண்டு வருவதிலேயே தனது கவனம் உள்ளது என்றும் மீண்டும் குறிப்பிட்ட திரு ட்ரம்ப், அமைதியை ஏற்படுத்துவதே முதன்மையான இலக்கு என்றும் வலியுறுத்தினார். இந்நிலையில் யுக்ரைன் நகரங்கள் மற்றும் முக்கிய கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தனது ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளதால் கூடுதல் பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் இடைமறிப்பு ஏவுகணைகளை வழங்குமாறு யுக்ரைன் தொடர்ந்து நேட்டோ நாடுகளிடம் கோரிக்கை விடுத்து வருகிறது. ஆப்பிரிக்க நாடுகள் உள்ளிட்ட 50 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அமெரிக்க விசா பெற பிணைய பத்திரம் செலுத்த வேண்டும் என்ற சோதனை ரீதியிலான திட்டத்தை அமெரிக்கா தற்போது நிரந்தரமாக்கியுள்ளது. மேலும் இதற்கான கட்டணம் $20,000 உயர்த்தப்பட்டுள்ளது. முந்தைய சோதனை முறை திட்டத்தில் அதிகபட்ச பிணையத் தொகை $15,000 இருந்தது. அதிகாரிகளின் விருப்பத்தின் அடிப்படையில் குறைந்தபட்ச தொகையாக $5,000 நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆனால் புதிய இறுதி விதிமுறையின்படி அதிகபட்ச தொகை $20,000 உயர்த்தப்பட்டுள்ளதுடன் $5,000 என்ற குறைந்தபட்ச தொகை நீக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ விளையாட்டில் மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஆர்ஷி சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். கிளாஸ்கோவில் நேற்று நடைபெற்ற போட்டிகளில் யாமினி மௌரியா வெள்ளிப்பதக்கம் வென்றார். டெக்கத்லான் பிரிவில் முதல் பதக்கம் வென்ற இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை தேஜஸ்வின் சங்கர் படைத்துள்ளார். அவர் இப்போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் 70 கிலோ எடை பிரிவில் நடப்பு சாம்பியனான ரோசி எக்லஸை வீழ்த்தி அருந்ததி சௌத்ரி வெற்றி பெற்றார். உலக சாம்பியன் ஜாஸ்மின் லம்போரியா, ஒலிம்பிக் பதக்கம் வென்ற லவ்லினா போர்கேன் மற்றும் வேறு 7 இந்திய வீராங்கனை வீரர்களும் தங்களின் தங்கப்பதக்க சுற்றுப் போட்டிகளுக்கு முன்னேறியுள்ளனர். புல்பந்து போட்டியில் இந்தியாவின் ஆதிக்கம் தொடர்கிறது. இதில் ஆடவர் இரட்டையர் அணி தொடர்ந்து 4வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கமும் யஷ்வந்த் சிங் வெண்கலப் பதக்கமும் வென்றனர். இறுதிப் போட்டியில் நீரஜ் சோப்ரா 85.83 மீட்டர் தொலைவிற்கு ஈட்டி எறிந்து இந்த பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் போட்டிகளில் முதல் முறையாக களம் இறங்கிய 24 வயது யஷ்வந்த் சிங் 85.4 மீட்டர் தூரம் எறிந்து தன் சொந்த சாதனையை முறியடித்து பதக்கம் வென்றார். பதக்கப்பட்டியலில் இதுவரை இந்தியா 5 தங்கம், 12 வெள்ளி மற்றும் 6 வெண்கலம் என 23 பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடக மாநிலங்களில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சமூக வலைதள நிறுவனமான மெட்டாவின் உலகளாவிய குழுவை மத்திய அரசு நேரில் அழைத்து விசாரணை நடத்தவுள்ளது. மேற்காசியாவில் எந்த சூழ்நிலையிலும் வணிக கப்பல்கள் மற்றும் ஆளுமிகள் மீதான தாக்குதல்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. பேட்ரியாட் இடைமறிப்பு ஏவுகணைகளை யுக்ரைன் தயாரிக்க அனுமதிப்பது தொடர்பாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஜூடோ மகளிர் பிரிவில் இந்தியாவின் அஷ்மிதா தே, ஆடவர் பிரிவில் ஆர்ஷி சிங் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.